உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மழை பாதிப்புகளை சீரமைக்கும் பணியால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் பழனி. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் 17 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கடலூரில் இன்று பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் 4வது தளத்தின் பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் உயிரிழப்பு. நிச்சயதார்த்தம் முடிந்து 4 மாதத்தில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இளைஞர் உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். பால்கனி இடிந்து இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை முன் உறவினர்கள் கதறல், வாக்குவாதம். இதுபோன்று இனிமேல் நடைபெறாமல் இருக்க கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தல். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் வெளியான திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி. நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவன் உட்பட 3 பேருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல். புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளைய மேம்பாலம் வெள்ளத்தால் சேதமடைந்து உள்வாங்கியதால் பரபரப்பு. வெள்ளத்தால் சேதமடைந்த பாலங்கள், சாலைகளின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய அரசு உத்தரவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை. பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல். வெள்ளத்திலிருந்து மீண்டு வரும் விழுப்புரம், சின்ன கள்ளிப்பட்டு, குச்சிப்பாளையம், பஞ்சாமாதேவி உள்ளிட்ட கிராமங்களின் ட்ரோன் காட்சிகள். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். வெள்ள பாதிப்பு நேரத்திலும் சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள் என கடும் சாடல். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் டார்ச் வெளிச்சத்தில் முதல் உதவி அளித்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விளம்பரத்திற்காக அரசியல் செய்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் மன்சூர் அலிகான் மகனுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. மகனை பார்க்க வந்த நடிகர் மன்சூர் அலிகான் தனது வழக்கமான பாணியில் மகனுக்கு அறிவுரை கூறியதால் பரபரப்பு. நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் என்று தேசிய IPS அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி SP வருண்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. தானும் தமது குடும்பத்தாரும் இணையதள தாக்குதலால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் பேச்சு. மகாராஷ்டிரா
மகாராஷ்டிரா மாநில பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வான தேவேந்திர பட்னாவிஸ் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இன்று மாலை 5:30 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறார். பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அறந்தாங்கி அருகே மாணவர்களுடன் பள்ளி வாகனத்தை மது போதையில் ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர். நிறுத்தாமல் சென்றவரை விரட்டி பிடித்த பொதுமக்கள். வேலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கைதான ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டதாக சர்ச்சை. பக்தர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க எஸ்பி உத்தரவு. சிறுநீரக கோளாறு காரணமாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. திடீரென உடல்நிலை மோசமானதால் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட 6 பிணங்களை காணவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் அதிர்ச்சி. செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய தயாராக இருந்த PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் திடீரென ஒத்திவைப்பு. இன்று மாலை 4:12 மணிக்கு ஏவப்படும் என்றும் அறிவிப்பு. முடா சட்டவிரோத நில ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக கர்நாடகா லோக் ஆயுக்தாவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். அரசியல் நோக்கம் என முதல்வர் சித்தராமையா விமர்சனம். அசாம் மாநிலத்தில் மாட் இறைச்சிக்கு தடை விதித்து முதல்வர் ஹிமாந்த் பிஸ்வா உத்தரவு. உணவகங்கள், பொது நிகழ்ச்சிகளில் மாட்டிறைச்சி பரிமாற தடை விதிப்பு. கேரள உயர்நீதிமன்ற ஊழியர்கள் செல்போன் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. அலுவலக செயல்பாடுகளை பாதிப்பதாக கூறி நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல் அதிரடி. நடிகை சோபிதா துலிபாலாவை கரம் பிடித்த நாக சைத்தன்யா. ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடைபெற்ற திருமணம். தமது மகனை சந்தோஷமாக பார்க்க முடிவதாக நாகார்ஜுனா உருக்கம். அரபிக்கடலில் மூழ்கிய இந்திய வணிக கப்பல். 12 மாலுமிகளை பாகிஸ்தான் கடல்சார் பாதுகாப்பு படை மீட்டுள்ளதாக தகவல். தென்கொரிய அதிபர் பதவி விலக கோரி போராட்டம். காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு உணவு வாங்கி சென்ற அவலம். பசியால் வாடும் மக்கள் உருக்கமான காட்சி. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ பணிகள் சார்ந்த கல்வி பயில தடை. தாலிபான்களின் புதிய கட்டுப்பாடு வலுக்கும் கண்டனம். ஓமனில் நடைபெற்ற ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.